ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தென்னை அரிசியும் கருப்பு சுண்டலும் வச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. தென்னை அரிசி பிளட்டில் இருக்கிற சுகரை கண்ட்ரோல் பண்ணும், நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு தேவையான ஃபைபர், புரோட்டீன், மினரல்ஸ் இது எல்லாமே நமக்கு கொடுக்கும். தென்னை அரிசி நமக்கு நல்ல ஒரு ஜீரகத்தன்மை கொடுக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது தினமும் இது போல் கஞ்சி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை செய்யறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் தென்னை அரிசியும் கொஞ்சமாக கருப்பு சுண்டலும் எடுத்திருக்கேன். இதை 2லிருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். இந்த கஞ்சி டேஸ்டியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். கருப்பு சுண்டலையுமே நிறைய புரோட்டீன்ஸ், ஃபைபர் இதெல்லாமே இருக்குது. இதுவுமே நம்ம உடம்புல இருக்கிற பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹார்ட் ஹெல்த்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை செய்யறதுக்காக குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது செக்கு கடலெண்ணெய். இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரும். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், நல்ல ஒரு ஜீரகத்தன்மையை கொடுக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டு. இப்போ சேர்த்திருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துட்டு ஊற வச்சிருந்த தென்னை அரிசியும் கருப்பு சுண்டலையும் போட்டுடலாம். நிறையா எண்ணெய் சேர்த்தாதனால கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சே தான் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கணும். 1 டம்ளர் தென்னை அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணிங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். ஆனால் நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தென்னை அரிசி சேர்த்திருக்கேன். அதனால நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி இதுக்கு தேவையான அளவுக்கு இந்து உப்பும் போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். தென்னை அரிசியும் சுண்டலும் நல்லா வெந்து வரணும். ஆனில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருவோம். விசில் நல்லா முழுமையாக அடங்கிருச்சு. இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தென்னை அரிசியும் சுண்டலும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. கரண்டியை வச்சு இதை நல்லா கலந்துட்டுக்கலாம். தண்ணி இன்னமும் பத்தலை. இதில் என்ன செய்யணும்னா நல்லா கொதிக்கிற தண்ணியாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கஞ்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்திருக்கேன். பச்சை தண்ணி சேர்த்த வேண்டாம், டேஸ்ட்டாக இருக்காது. அதனால சுடு தண்ணியாகவே சேர்த்திக்கோங்க. 6 குறுமிளகை நான் நல்லா நுணுக்கி சேர்த்திருக்கேன். கஞ்சிக்கு காரம் கொடுக்கறது இந்த குறுமிளகு மட்டும்தான், நம்ம வேற காரத்துக்குன்னு எதுவுமே சேர்த்தலை. இது கூடவே ஒரு துண்டு தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்து அதையும் போட்டுடலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட், நிறைய ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இதெல்லாமே இருக்கும்போது வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்டவ் டாப்பில் வச்சு ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு குதி விட்டு இறக்கிற வேண்டியது தான். இதில் நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உடம்பு மட்டும் கம்மியானா பத்தாது, நம்ம ஹெல்த்துமே நல்லா இருக்கணும். இதில் புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற எலும்புக முதல் கொண்டு எல்லாமே நல்லா வலுவாக இருக்கும். கஞ்சி நல்லா ஒரு கொதி வந்த உடனே ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு மிதமான சூட்டில் வந்த உடனே சர்வ் பண்ண வேண்டியது தான். வெயிட் லாஸ் பண்ணும்போது எப்போவுமே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டோ இல்லை நமக்கு பிடிக்காததை சாப்பிட்டுட்டு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இது போல் தென்னை அரிசியில் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவோட டேஸ்ட் ஒவ்வொரு பைட்லேயும் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.